Hey guys, welcome back to our channel Vlogs of DSK. So I think இப்போ கொஞ்சம் கன்சிஸ்டன்சியாக என்னால் வந்து வீடியோஸ் போஸ்ட் பண்ண முடியல. பட் நான் கண்டிப்பாக சீக்கிரமாக என்னோடய ஷெட்யூலை பிளான் பண்ணிவிட்டு உங்களுக்கு எவ்ரி வீக் அட்லீஸ்ட் 2 வீடியோ போடுற மாதிரியாவது நான் ட்ரை பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி அந்த மாதிரி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜ் போகிற பர்சன்ஸ் இருப்பீங்க. ஸோ காலேஜ் அப்படின்னு போகும்போது ஸ்கூல் வரைக்கும் ஓகே, நம்ம எப்படி போகிறோமோ லைக் ஒரு பொட்டு வச்சுட்டு கடகடன் பவுடர் போட்டுட்டு கிளம்பிடுவோம். பட் வெரஸ் காலேஜ்னு போகும்போது கொஞ்சம் க்ரூம்டாக போனால் நம்மளுக்கே வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும். பிகாஸ் புது பர்சன்ஸை மீட் பண்ண போகிறோம். ஏன்னா ஸ்கூல் வரைக்கும் சில பேருக்கு வந்து அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கும். லைக் 10th வரைக்கும் ஒரு ஸ்கூல், இல்லை வந்து 5th வரைக்கும் ஒரு ஸ்கூல் படிச்சுட்டு இன்னொரு ஸ்கூல் வந்து சுவிட்ச் ஓவர் ஆகிற மாதிரி. ஸோ எனக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எல்கேஜிலேருந்து 12th வரைக்கும் ஒரே ஸ்கூலில் தான் நான் படித்தேன். ஸோ எனக்கு அந்த மாதிரி ஸ்விட்சிங் ஆப்ஷன் கிடையாது. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருந்ததுனால எனக்கு காலேஜ் போகும்போது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. நான் வந்து என்னோடய ஸ்கூலில் வந்து இப்போ வரைக்கும் என் டீச்சர்ஸ் கிட்ட கான்டாக்டில் இருக்கேன். என்னோடய ஸ்கூலில் வந்து நான் கம்ப்ளீட் எக்ஸ்ட்ரோவர்ட் ஸ்டூடெண்ட்டு. ஸோ எக்ஸ்ட்ரோவர்ட் பர்சனாக இருந்தேன். பட் என்னோடய காலேஜ் லைஃப் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா என்ன மாதிரி ஒரு இன்ட்ரோவர்ட் பார்க்க முடியாதுங்கிற மாதிரி தான் நான் இருந்தேன். ஏன்னா நிறைய பேர்கிட்ட பேச மாட்டேன். எனக்கு தெரிஞ்சு என் காலேஜ் ஃப்ரெண்டுன்னு வந்து பார்த்திங்கன்னா கைவிட்டு என்ன 2 பேர், அவ்வளோதான் என்னோடய காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி இப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு 5 பேர் தான் இருப்பாங்க. பட் என் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா அவ்வளோ பேர் இருப்பாங்க. ஸோ ஒரு ஸ்விட்ச் ஓவர் நடக்கும்போது நம்மளுக்கு ஆல்ரெடி வந்து நிறைய வந்து நம்ம யோசிப்போம். அப்படி வந்து பார்த்திங்கன்னா நம்மளை ஆஸ் அ கேர்ள்ஸ் வந்து ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் நம்ம குயிக்காக பில்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்னா நம்ம க்ரூமிங் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது தான். ஸோ என்னோட பார்ட் வந்து லைக் உங்கள் கூட வந்து க்ரூமிங் பார்ட் கொஞ்சம் உங்களுக்கு சொன்னால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதனால் நான் காலேஜ் கோயிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக சில பாயிண்ட்ஸ் நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதை வந்து நான் இந்த வீடியோவில் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். புதுசாக காலேஜ் போகிற யாராச்சும் உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா இந்த வீடியோவை அவங்களுக்கு சென்ட் பண்ணிடுங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நான் இந்த வீடியோவுக்குமே வந்து பார்த்திங்கன்னா அழகாக வந்து பாயிண்ட்ஸ் மாதிரி எழுதி வச்சுருக்கேன். பிகாஸ் நான் ஏதாச்சும் மிஸ் பண்ணிட போகிறேன் அப்படின்ட்டு. ஸோ பேசிக்கலி இந்த வீடியோ வந்து 2 பார்ட்டாக வரப்போகுது. பார்ட் 1 பார்ட் 2. ஸோ பார்ட் 1 வந்து பார்த்திங்கன்னா லைக் டெய்லி ஸ்காலர்ஸ். ஸோ டெய்லி காலேஜ் போயிட்டு வீட்டுக்கு வந்துடுறவங்களுக்கு. பார்ட் 2 வந்து பார்த்திங்கன்னா ஹாஸ்டலர்ஸ். ஸோ ஹாஸ்டலில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், அண்ட் நீங்கள் டெய்லி ஸ்காலர்ஸாக இருந்தீங்கன்னா உங்களை எப்படி க்ரூம் பண்ணிக்கலான்ற ஒரு பேசிக் எனக்கு தெரிஞ்ச டிப்ஸ் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் நான் வந்து பிக் பண்ணது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட பேக். ஸோ ஸ்கூல் வரைக்கும் நம்ம வந்து ஒரு நார்மல் ஒரு பேக் யூஸ் பண்ணிப்போம். பட் காலேஜுன்னும் போது நான் காலேஜ் முடிச்சு ஐ திங்க் கொஞ்சம் வருஷம் ஆயிடுச்சு. ஸோ அப்போ இருந்ததை விட இப்போது ஸ்கூல் பசங்களே வந்து ரொம்ப அப்படி ஃபேஷனாக அந்த ஜென்சி கிட்ஸ்லாம் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா நல்லா வந்து சோஷியல் மீடியாவில் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி ரொம்ப அப்டேட்டடாக இருக்காங்க. ஸோ அதை நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. பட் இருந்தாலுமே இந்த மாதிரி தெரியாதவங்களுக்காக மேபி இது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதுனால நான் எல்லாமே இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பேக்கு. ஸோ 2 to 3 பேக்ஸ் நீங்கள் வந்து வாங்கி வச்சுக்கோங்க. லைக் டெய்லி ரெகுலர் பேக் ஒன்று வச்சுக்கோங்க, ஒரு ஸ்லிங் பேக் வச்சுக்கோங்க, பலன்னு இருக்கிற மாதிரி ஒரு வெட்டிங் சீசனுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு பேக் வச்சுக்கோங்க. ஸோ ஏன் நான் 3 பேக் சொல்கிறேன் அப்படின்னா, கண்டிப்பாக காலேஜை நீங்கள் எடுத்தீங்கன்னா ஃபங்க்ஷன்ஸ் நடக்கும், ஸ்பெஷல் கல்ச்சுரல்ஸ் இந்த மாதிரிலாம் நிறைய கண்டக்ட் பண்ணுவாங்க. இல்லைனா நீங்கள் வெளியில் போகிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ்க்காக தான் நான் வந்து சொல்கிறது. ஸ்லிங் பேக் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சும்மா உங்களுக்கு புக்ஸ் தேவைப்படாது, நீங்கள் காலேஜ் போய் ஆகணும், பட் பெருசாக உங்களுக்கு கிளாஸ் நடக்காது அப்படின்ற பட்சத்துக்கு நீங்கள் ஸ்லிங் பேக் யூஸ் பண்ணலாம். ரெகுலர் பேக் வந்து நீங்கள் நார்மலாக புக்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு, புக்ஸ் வைக்கிறதுக்கு அந்த மாதிரி நீங்கள் வாங்கிக்கலாம். அந்த டிஃப்ரெண்ட்டாக ஒரு பேக் சூஸ் பண்ணுங்கன்னு சொன்னது எதுக்குன்னா, கண்டிப்பாக வந்து ஃப்ரெஷர்ஸ்க்கு வந்து ஃப்ரெஷர்ஸ் பார்ட்டி வைப்பாங்க. ஏன்னா என்னோட காலேஜில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷர்ஸ் பார்ட்டி இருக்கும், ஃபேர்வெல் பார்ட்டி இருக்கும், அவ்வளோ தான். மற்றபடி கல்ச்சுரல்ஸ் இருக்கும். பட் இதுவே நீங்கள் இன்னும் நல்ல காலேஜஸ்லாம் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய செலிப்ரேஷன்ஸ்லாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் உங்களை நல்லா க்ரூமிங் பண்ணிக்கிறதுக்கும் நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுக்கிறதுக்கு நீங்கள் இந்த மாதிரி பேக்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்டைலிஷாக வச்சுருக்கீங்க அப்படின்னா உண்மையாகவே இது செம்ம சூப்பராக இருக்கும். லைக் உங்களோட லுக்காக அது இன்னுமே எலிவேட் பண்ணும். ஸோ அதனால் ஒரு 3 கைண்ட் ஆஃப் பேக்ஸ் வந்து நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சேஃப்டி பர்பஸ். இது வந்து பார்த்திங்கன்னா நான் வெறும் காலேஜ் போகிறவங்களுக்குன்னு சொல்ல மாட்டேன், எல்லாருக்குமே வந்து நான் இதை ஆல்ரெடி நான் ஒரு வீடியோலேயே மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஸோ திருப்பி இது வந்து சொல்லணும்னு தோணுச்சுன்றதுனால நான் இந்த சேஃப்டி பர்பஸ்க்காக ஒரு டாபிக் எடுத்திருக்கேன். ஸோ அதில் வந்து ஃபர்ஸ்ட் நீங்கள் உங்கள் பேக்கில்
எப்போவுமே நீங்கள் எனி பேக் சேஞ்ச் பண்ணுறீங்கனாலுமே இந்த திங்ஸ்லாம் மேக் ஷுர் தட் இதெல்லாம் உங்கள் பேக்கில் இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் தெரிஞ்சவங்களோட போகிறீங்க, இல்லை தெரியாதவங்களோட போகிறீங்க, தனியாக ட்ராவல் பண்ணுறீங்க, என்ன வேணால் இருக்கட்டும், இந்த திங்ஸ் எல்லாம் வந்து உங்கள் பேக்கில் எப்போவுமே இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஈவன் நீங்கள் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட வெளியில் போனால் கூட இது இருக்கான்னு எதுக்கும் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா எல்லா டைம்லையுமே எல்லாரும் நம்ம கூட இருப்பாங்க, சுச்சுவேஷன்ஸ் எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாது. அதனால் ஸோ ஃபர்ஸ்ட் திங் வந்து ஒரு பெப்பர் ஸ்ப்ரே. எப்போவுமே டில் டேட் என்னோடய பேக்கில் ஒரு பெப்பர் ஸ்ப்ரே இருக்கும். லக்கிலி டச்வுட் இது வரைக்கும் எனக்கு அது யூஸ் பண்ணுற சுச்சுவேஷன் வரல. பட் சொல்ல முடியாது எப்போ நமக்கு என்ன நடக்கும்ட்டு. அதனால நான் ஒரு சேஃப்டி பர்பஸ்க்காக வச்சுருக்கேன். அண்ட் இப்போ வந்து ஆக்சுவலி நம்ம கவர்மெண்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா நல்ல போலீஸ் சிஎம் சார் வந்து நிறைய விஷயம்லாம் வந்து கேர்ள்ஸ்க்காக வந்து சேஃப்டி பர்பஸ்க்காக வந்து சொல்லியிருக்காங்க. பட் இருந்தாலுமே வந்து நம்மளோட சேஃப்டியை நம்ம கொஞ்சம் என்ஷூர் பண்ணிக்கணுன்றதுனால இந்த திங்ஸ் வச்சுக்க சொல்கிறேன். செகண்ட் வந்து நைஃபு. இந்த நைஃப் நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா வந்து ஜஸ்ட் சும்மா நம்மளுக்கு ஒரு சேஃப்டியாக இருக்கும் அப்படிங்கிற ஃபீல் நமக்கு இருக்கணுன்றதுக்காக தான். அதுக்கு நம்ம போயிட்டு எல்லாரையும் போய் குத்த போகிறது கிடையாது. அண்ட் வந்து இதெல்லாம் நம்மக்கிட்ட இருக்குது அப்படின்றதுக்காக நம்ம அட்வான்டேஜும் எடுத்துக்கக்கூடாது. மேபி சொல்ல முடியாது. ஏன்னா நான் நைட்டில் நிறைய ட்ராவல் பண்ணுவேன், ஈவெண்ட்ஸ் போவேன்றதுனால நான் அது சேஃப்டிக்கு வச்சுருக்கேன். ஏன்னா சம்டைம்ஸ் ஏர்லி மார்னிங்கில் எனக்கு முகூர்த்தம் இருக்கும்போது நான் ரேப்பிடோவில் தான் போயாகணும், ஆட்டோவில் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் எனி டைம் அவைலபிளாக எல்லாருமே இருக்க மாட்டாங்கன்றதுக்காக நான் எப்போவுமே அதை வச்சுருப்பேன். ஸோ அதனால் நான் அதுவும் உங்கள் கூட ஷேர் பண்ணேன், லைக் வச்சுக்கிறதுனாலதுன்ட்டு. அண்ட் டார்ச்சு. ஸோ டார்ச் வந்து சேம் இந்த மாதிரி லைக் மிட் நைட்டில் ட்ராவல் பண்ணுற மாதிரிலாம் சுச்சுவேஷன் இருந்துச்சுன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஃபோன் எப்போவுமே ஆக்சசபிளாக வச்சுருப்போமா, இல்லை இருக்குமா, சார்ஜ் இல்லைன்னா என்ன பண்ணுறது, இந்த மாதிரிலாம் சுச்சுவேஷன் இருக்கும் அப்படின்றதுனால டார்ச் ஒன்று சொல்கிறேன். அண்ட் சவுண்ட் மேக்கிங் எக்யூப்மெண்ட் ஏதாச்சும் குட்டியாக நம்ம கையில் வந்து வச்சுக்கணும். எதர் விசில் இல்லைனா வந்து ஏதாவது அலாரம் சவுண்ட் வைக்கிற மாதிரியான நிறைய விஷயம் இப்போ வந்து இருக்குது, லைக் கீச்செயின் மாடல்ஸில் அந்த மாதிரிலாம். ஸோ அது கொஞ்சம் வச்சுக்கிறது பெட்டர் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஸோ அது ஒன்று வச்சுக்கோங்க. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி சானிடரி பேட். அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கோ இல்லையோ, அட்லீஸ்ட் உங்கள் கூட இருக்கிறவங்களுக்கு யாருக்காச்சும் ஏதாவது ஒரு நாள் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் நீங்கள் எப்போவுமே அதை வந்து வச்சுக்கிறது ஹைலி ரெக்கமெண்டபிள். பிகாஸ் எப்போ நமக்கு என்ன நெசசரி இருக்கும்னு தெரியாது, அட்லீஸ்ட் நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கும் அது ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும். ஸோ இந்த 5 விஷயம் வந்து சேஃப்டி பர்பஸ் அண்ட் டெஃபினட்டாக நம்ம பேக்கில் இருக்கணும் அப்படிங்கிறத வந்து நான் சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து வேறு ஏதாவது திங்ஸ் எடுத்துக்கிறதுனா அது உங்களோட இஷ்டம். பட் இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அண்ட் வந்து சேஃப்டிக்காக நான் சொல்கிற ஒரு 5 பாயிண்ட்டு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கின் கேர். ஸ்கூல் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா சோப்பு போட்டு தான் நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணியிருப்போம். பட் இப்போ இருக்கிற கிட்ஸ் வந்து நிறைய பேர் வந்து நான் பார்த்தபடியே ஃபேஸ் வாஷஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஆல்ரெடி வந்து அந்த கிளென்சிங்க்கெலாம் வந்து சோப்பை தவிர்த்து ஃபேஸ் வாஷ் வந்து மாறிட்டாங்க. அப்படி இல்லாதவங்களுக்கு நான் சொல்கிறேன், சோப் வந்து நீங்கள் ஒரு வாட்டி குளிக்கிறப்போ யூஸ் பண்ணுறீங்கன்னா இட்ஸ் ஃபைன். அதுவே வந்து இப்போ பாடி ஜெல்ஸ் அதெல்லாம் வந்துருச்சு. நீங்கள் என்ன யூஸ் பண்ணாலும் சரி, ஃபேஸ்க்கு முடிஞ்ச அளவுக்கு ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணுங்க. அப்படி இல்லை அப்படின்னா ஒரு ஃபேஸ் வாஷ் தனியாக நீங்கள் கேரி பண்ணிக்கோங்க. குளிக்கிறப்போ இல்லைனாலுமே ஈவினிங் ஒரு வாட்டி ஃபேஸ் வாஷ் பண்ணுறதுக்கோ, இல்லை வெளியில் நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்கின் கேர் டாப்பிக்கில் வந்து பேசிக்காக நான் சொல்கிறேன். இன்னும் உங்களுக்கு டீட்டெயிலாக வேணும்னா நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் நம்ம போட்டிருக்கோம். உங்களுக்கு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. பட் இப்போ நான் இந்த வீடியோ சொல்கிறதுமே பேசிக்காக நான் எல்லாமே சொல்கிறேன். ஸோ கிளென்சர், மாய்ஸ்சரைசர் அண்ட் சன்ஸ்க்ரீன். ஸோ இது 3 தான் நான் வந்து பேசிக்காக எடுத்துருக்கிறது. அதில் கிளென்சர் அப்படிங்கிற டாப்பிக்கில் வந்து கண்டிப்பாக ஃபேஸ் வாஷ் ஒன்று வச்சுக்கோங்க. உங்களோட ஸ்கின் என்னென்னு உங்களுக்கு அனலைஸ் பண்ண தெரிஞ்சதுன்னா சூப்பர். உங்கள் ஸ்கின் டைப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா நான் டெஃபினட்டாக உங்களுக்கு வந்து ஆயிலி ஸ்கின்னுக்கு வந்து என்ன கிளென்சர் யூஸ் பண்ணணும்னு இங்கே வரும். அதுக்கப்புறம் ட்ரை ஸ்கின்னுக்கு என்ன கிளென்சர் யூஸ் பண்ணணும்னு இங்கே வரும். அண்ட் சென்சிட்டிவ் ஸ்கின் இல்லை அப்படின்னா காமனாக ஒரு ஃபேஸ் வாஷ் என்ன அப்படிங்கிறது நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் கொடுத்துட்றேன். ஸோ நீங்கள் அதே வாங்கிக்கிறதுனால ஓகே. அப்படி இல்லை அப்படின்னாலுமே உங்கள் ஸ்கின் டைப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஒரு ஃபேஸ் வாஷ் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் மாய்ஸ்சரைசர். ஸோ மாய்ஸ்சரைசர் கண்டிப்பாக வந்து இதுக்கு மேலே நீங்கள் யூஸ் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நம்மளோட ஸ்கின்னை மெயின்டைன் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ நம்ம மாய்ஸ்சரைசர் எதுக்கு போடுறோம் அப்படின்னா நம்ம ஸ்கின்னை வந்து ஹைட்ரேட்டிங்காக வச்சுக்கிறதுக்காக தான். இப்போ ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா கொஞ்சம் நேரத்தில் கண்டிப்பாக அது ட்ரை ஆகிடும். ஸ்கூல் வரைக்கும் நம்ம படிக்கிறது அப்படி இப்படின்னு இருக்கும். பெருசாக இதில் வந்து நம்ம கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது. வீட்டில் கேட்டாலும் பெருசாக வாங்கி தர மாட்டாங்க. வேறு காலேஜ்லாம் வரும்போது உங்கள் ஸ்கின்னையும் நீங்கள் கொஞ்சம் டேக் கேர் பண்ண வேண்டிய டைம் இது அப்படிங்கிறதுனால மாய்ஸ்சரைசர் ஒன்று நல்ல மாய்ஸ்சரைசராக வாங்கி
வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ பேசிக்காக நான் வந்து ஒரு ரெக்கமெண்டேஷன் கொடுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா பாண்ட்ஸோட மாய்ஸ்சரைசர் எல்லா ஸ்கின் டைப்புமே சூப்பராக செட் ஆகும். இஃப் நீங்கள் பிகினராக இருக்கீங்க, இப்போ தான் நீங்கள் மாய்ஸ்சரைசருக்கு இன்ட்ரடியூஸ் ஆக போகிறீங்க அப்படின்னாலுமே இந்த பாண்ட்ஸோட பாண்ட்ஸோட மாய்ஸ்சரைசர் வந்து கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். உங்களுக்கு காஸ்ட் எஃபெக்டிவும் கூட. ஸோ நீங்கள் அதுவே கூட ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட் சன்ஸ்க்ரீன். ஸோ சன்ஸ்க்ரீன் பற்றி நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 4-5 வீடியோ போட்டிருக்கேன் நம்ம சேனலில். ஸோ நான் கார்ட்டில் கொடுக்குறேன், செக் அவுட் பண்ணி பாருங்கள். அது இல்லாமல் ஒரு நல்ல சன்ஸ்க்ரீன் உங்களுக்கே எதாவது தெரியும்னாலுமே நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. அப்படி இல்லைனா உங்களுக்கு சன்ஸ்க்ரீன் கைட் நம்ம சேனல்லே வீடியோஸ் போட்டிருக்கேன், நான் கார்ட்டில் கொடுக்குறேன், இல்லை டிஸ்கிரிப்ஷனே வைக்கிறேன். செக் அவுட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு என்ன மாதிரி வேணும், உங்கள் பட்ஜெட் என்ன, அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் 3 ஸ்டெப்ஸ் நீங்கள் ஸ்கின் கேரில் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறீங்க. ஃபர்ஸ்ட் கிளென்சிங், செகண்ட் மாய்ஸ்சரைசிங், தேர்ட் சன்ஸ்க்ரீன். இதுக்கு மேலே நீங்கள் மேக்கப் போடுறது இல்லை வந்து நீங்கள் மேக்கப் பில்ட் பண்ணிக்க போகிறீங்கன்னா அது கம்ப்ளீட்லி ஆப்ஷனல், உங்களோட இஷ்டம் தான் அது. ஸோ நெக்ஸ்ட் நான் மேக்கப்பும் கொஞ்சம் கவர் பண்ணுறேன், ஸோ தட் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் டாபிக் ஆப்வியஸ்லி மேக்கப் தான். ஸோ மேக்கப்பில் வந்து நான் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபவுண்டேஷன், கன்சீலர், கலர் கரெக்ஷன் இதை பற்றி எதுவுமே பேசல. ஜஸ்ட் டெய்லி வேர்க்காக மட்டும் தான் நான் பேசிகிட்ருக்கேன். ஸோ அதனால் நான் வந்து சன்ஸ்க்ரீனுக்கு அடுத்த ஸ்டெப்பாக என்ன வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காம்பேக்ட்க்கு பதிலாக, காம்பேக்ட் ஆக்சுவலி போட்டால் ஓகே, உங்களுக்கு கவரேஜ் வேணும், எனக்கு ஒரு லேயர் வேணும் அப்படின்னா நீங்கள் காம்பேக்ட் யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு நேச்சுரலாக இருக்கணும் அப்படின்னா நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது லூஸ் பவுடர். உங்களுக்கு லூஸ் பவுடரில் வந்து இப்போ வந்து நிறைய பிராண்ட்ஸில் வந்து டிண்டட் லூஸ் பவுடர்ஸுமே வந்துருச்சு. ஸோ ரொம்ப காஸ்ட் இல்லாமல் பேசிக் பட்ஜெட்லேயே இருக்குது. நீங்கள் அந்த மாதிரி கூட நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். ஏன்னா காம்பேக்ட்னு போகும்போது அது கொஞ்சம் ஹெவியாக தான் இருக்கும் டெஃபினட்டாக. இதே நீங்கள் வந்து லூஸ் பவுடர் எடுத்திங்கன்னா உங்களுக்கு நேச்சுரல் ஃபினிஷ் கிடைக்கும், அட் த சேம் டைம் ஸ்கின் டு ஸ்கின் ஃபீலுமே இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு நல்ல லூஸ் பவுடர் வந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கோங்க. காம்பேக்ட் வாங்கிக்கோங்க, பட் இந்த மாதிரி நான் சொன்னேன் இல்லையா, ஃபங்க்ஷன், அக்கேஷன்ஸ் அந்த மாதிரி டைமில் நீங்கள் காம்பேக்ட் யூஸ் பண்ணலாம். ஸோ இனிமேல் கண்டிப்பாக உங்களுக்கு காலேஜ்க்கு என்ன மாதிரி மேக்கப் போடலாம், இல்லை காலேஜில் உங்களுக்கு ஃபங்க்ஷன்னா எப்படி போடலாம், இந்த மாதிரிலாம் நான் உங்களுக்கு கண்டிப்பாக மேக்கப் ரெக்கமெண்டேஷன் ஒரு ப்ராடக்ட் ரெக்கமெண்டேஷன் கொடுக்குறேன். ஸோ தட் இப்போவே நீங்கள் யாராச்சும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஐப்ரோஸ். ஸோ இதுக்கு மேலே தான் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து ப்ரோஸை வந்து ட்ரிம் பண்ணுறது, இந்த மாதிரி சில விஷயம்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்க போகிறோம் நம்மளுக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் ஐப்ரோஸ்லாம் ட்ரிம் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட ஐப்ரோஸை நல்லா ஷேப்டாக வச்சிங்கன்னா அதுவே உங்களுக்கு பியூட்டிஃபுல்லாக உங்கள் ஃபீச்சரை வந்து என்ஹான்ஸ் பண்ணும். நீங்கள் பெருசாக மேக்கப் போடணும்னு இல்லை, உங்களோட ஐப்ரோ ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து நல்லா ப்ராப்பராக ட்ரிம் பண்ணி ப்ராப்பராக நீங்கள் வந்து அதை மெயின்டைன் பண்ணிங்க அப்படின்னாலே உங்கள் ஃபேஸ் வந்து சூப்பராக இருக்க போகுது. ஸோ அதுக்கு ஒரு நல்ல ஐப்ரோ பவுடர் உங்களுக்கு இப்போ தான் நீங்கள் இன்ட்ரடியூஸ் ஆகுறீங்க, இதுக்கு முன்னாடி நான் போட்டதே இல்லை அப்படின்னா நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது பவுடர், ஒரு மைல்டான பவுடர். ஸோ இன்சைட்லேருந்து ஒரு ஐஷேடோ பேலட் ஐப்ரோ பேலட் வாங்கிக்கோங்க. அது ரொம்ப டீசெண்டான பிக்மெண்ட்டில் இருக்கும், நீங்கள் மிஸ்டேக் பண்ணிங்கனாலும் ஈஸியாக அழிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்தில் இன்வெஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து காஜல், லைனர் அண்ட் மஸ்காரா. இது மூணும். இல்லை எனக்கு லைனர் போட பிடிக்காது, எனக்கு காஜல் போட பிடிக்காது அப்படின்னா பெஸ்ட் நீங்கள் மஸ்காரா மட்டும் வாங்கிக்கோங்க. உங்களோட மஸ்காரா மட்டுமே உங்களோட லேஷஸை சூப்பராக எலிவேட் பண்ண போகுது. நான் உங்களுக்கு வந்து இந்த டாபிக் முடிச்சுட்டு மஸ்காரா மட்டும் நான் போட்டு காட்டுறேன். பிகாஸ் என் கண்ணில் நான் வந்து லைனர் போடல, காஜல் போடல, மஸ்காரா போடல, எதுவுமே போடல. ஸோ நான் இந்த மேக்கப் இந்த டாபிக் முடிச்சதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து நான் மஸ்காரா மட்டும் போட்டு காட்டுறேன். அது எப்படி உங்களோட ஃபீச்சரை வந்து என்ஹான்ஸ் பண்ணுது அப்படிங்கிறது நீங்களே லைவாக பார்க்க முடியும். ஸோ மஸ்காரா பொறுத்த வரைக்கும் வாட்டர் ப்ரூஃப் மஸ்காரா இருக்குது, நான் வாட்டர் ப்ரூஃப் மஸ்காரா இருக்குது. நீங்கள் டெய்லி யூஸ் பண்ண போகிறீங்க, உங்களால் ப்ராப்பராக கிளென்ஸ் பண்ண முடியும் அப்படின்னா வாட்டர் ப்ரூஃப் மஸ்காரா போங்க. இல்லை என்னால் அதெல்லாம் பண்ண முடியாது, எனக்கு வந்து பேசிக்கான ஒரு மஸ்காரா வேணும், ஜஸ்ட் எலிவேட் பண்ணால் போதும்னா நீங்கள் நான் வாட்டர் ப்ரூஃப் மஸ்காரா யூஸ் பண்ணலாம். பர்சனலி எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் டெய்லி வேருக்கு வந்து நான் வாட்டர் ப்ரூஃப் மஸ்காரா தான் யூஸ் பண்ணேன். பிகாஸ் என்னால் வந்து டெய்லி கிளென்ஸ் பண்ண முடியாதுங்கிறதுலாம் கிடையாது, என்னோடய லேஷஸ் வந்து பயங்கரமாக டேமேஜ் ஆகுது. ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் வாட்டர் ப்ரூஃப்னு போகிறீங்கன்னா லேஷஸ் டேமேஜ் ஆக தான் செய்யும். அதனால் நான் அதை பண்ணல. ஸோ அதனால் நான் நான் வாட்டர் ப்ரூஃப் மஸ்காரா யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் எது வேணால் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல லிப் பாம், எய்தர் டிண்டட் லிப் பாம் ஆர் எல்ஸ் பிளெயின் லிப் பாம். உங்களுக்கு வந்து ஒரு லைட் மைல்டு கலர் இருந்தால் போதும் அப்படின்னா நீங்கள் டிண்டட் லிப் பாம் வாங்கிக்கோங்க. இல்லை எனக்கு கலரே இருக்கக்கூடாது, கலர்லெஸ்ஸாக வேணும் அப்படின்னா ஒரு பிளெயின் பாம் நீங்கள் வாங்கிக்கோங்க. ஸோ தட் உங்கள் லிப்ஸ் வந்து ஹைட்ரேட்டடாக இருக்கும். ஏன்னா நம்ம ஸ்கூலுக்கு காலையில் போனோம் அப்படின்னா ஈவினிங் தான் வெளியில் வரப்போகிறோம், வேறு எங்கேயும் நம்ம போகிறது. பட் காலேஜ் அப்படி கிடையாது, நம்ம உள்ளே போவோம், பிரேக்குக்கு வெளியில் வருவோம், திருப்பி உள்ளே போவோம், இந்த மாதிரி கொஞ்சம் தெரிஞ்சிட்டே தான் இருப்போம். உண்மையாக காலேஜ் லைஃப் வந்து நல்லா தாங்க இருக்கும். அது வந்து உங்களுக்கு எப்படியாப்பட்ட காலேஜ் அண்ட் எப்படியாப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க
கொடுக்குறாங்கன்றதை பொறுத்து தான். ஸோ அதனால் நம்ம நிறையா வெளியில் போயிட்டு அந்த மாதிரிலாம் கொஞ்சம் ஹெவியாக வந்து நம்ம வேலை செய்வோம்னு வச்சுக்கோங்களேன். வேலை செய்வோம் அப்படின்னா நிறைய சுற்றுவோம், பேசிக்கலி அதுதான். ஸோ அப்படி இருக்கும்போது நம்மளோட ஸ்கின் டீஹைட்ரேட் ஆகும், நிறையா தண்ணி குடிக்கணும். நம்ம ஆனால் அதை பண்ண மாட்டோம். ஸோ அதனால் இப்படி எக்ஸ்டர்னலாக உங்களோட ஸ்கின் அண்ட் லிப்ஸ் எல்லாம் வந்து ஹைட்ரேட் பண்ணிக்கிறதுக்கு தான் லிப் பாம், மாய்ஸ்சரைசர் இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ நல்லா லிப் பாம் இன்வெஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா லிப்ஸ்டிக். உங்களுக்கு லிப்ஸ்டிக் போட பிடிக்கும், எனக்கு லிப்ஸ்டிக் போடுவேன், ஐ எம் லிப்ஸ்டிக் பர்சன் அப்படின்னா நிறைய லிப்ஸ்டிக் வந்து ரெக்கமெண்டேஷன் நம்ம சேனல்லே நான் வீடியோ போட்டிருக்கேன். அப்படி இல்லைனா கூட இப்போ கரண்ட்டாக நான் யூஸ் பண்ணுற ஒரு 2-3 லிப்ஸ்டிக்ஸ் நான் இப்போ காமிக்கிறேன். ஸோ தட் நீங்கள் அது கூட வாங்கிக்கலாம். லாஸ்ட் வந்து இது ஆப்ஷனல், கம்ப்ளீட்லி ஆப்ஷனல், ப்ளஷ்ஷு. ஸோ ப்ளஷ் வந்து எனக்கே வந்து ரீசெண்டாக தான் வந்து யூஸ் பண்ண பிடிச்சிருந்தது. நானே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாஸ்ட் ஒரு 2 இயர்ஸாக தான் ப்ளஷ் யூஸ் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்குமே பெருசாக ப்ளஷ் பிடிக்காது. உங்களுக்கு ப்ளஷ் போட பிடிக்கும், உங்களுக்கு வந்து ப்ளஷ் பர்சன் நீங்கள் அப்படின்னா நீங்கள் ப்ளஷ்ஷில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா தேவையே கிடையாது. ஜஸ்ட் நீங்கள் லிப்ஸ்டிக் ஒன்று, ஒரு லிப் பாம், மஸ்காரா, லைனர் அப்படியே போதும், ஒரு லூஸ் பவுடர், இதுவே உங்களோட மேக்கப்புக்கு தாராளமாக போதும். ஸோ இப்போ நான் வந்து ஷேட்ஸ் ஆஃப் லிப்ஸ்டிக்ஸ் வந்து உங்களுக்கு கூட ஷேர் பண்ணுறேன். ஸோ தட் நீங்கள் அதுவே கூட வாங்கிக்கலாம். அப்படி இல்லைன்னா நிறைய ரெக்கமெண்டேஷன் நம்ம சேனல் இருக்குது, நீங்கள் அதுவுமே செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ நான் சொன்ன மாதிரி ஒரு மஸ்காரா, எனி மஸ்காரா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து ப்ளூ ஹெவனோட 10x வால்யூமைசிங் மஸ்காரா. இது வந்து வாட்டர் ப்ரூஃப் கிடையாது, நான் வாட்டர் ப்ரூஃப் மஸ்காரா. ஸோ எடுத்துட்டு எக்ஸஸ் எல்லாம் வந்து இந்த மாதிரி ரீடச் பண்ணிவிட்டு இப்போ அப்ளை பண்ண போகிறோம். இது வந்து நல்லா வந்து பிராண்டட், ஐ மீன் பிராண்டட் இந்த சென்ஸ் ரொம்ப ஹெவி காஸ்ட்டு கிடையாது. இதோட ரேட்டே வந்து பார்த்திங்கன்னா 100 ரூபா தான். ஆனால் நான் ஜஸ்ட் இப்படி தான் வச்சேன். பட் அந்த மஸ்காரா வந்து எப்படி அப்ளை ஆகிருக்கு பாருங்கள், லேஷஸ் எப்படி எலிவேட் ஆகிருக்குன்னு பாருங்கள். இந்த ஐஸ்க்கும் இந்த ஐஸ்க்கும் உங்களுக்கு இப்போவே டிஃப்ரென்ஸ் தெரியுதா? ஜஸ்ட் நான் இப்போ டச் மட்டும்தான் பண்ணேன். இதே நல்ல அமௌண்ட் ஆஃப் மஸ்காரா அப்ளை பண்ணேன்னா எப்படி இருக்குன்னு பாருங்கள். Can you see the difference? இந்த ஐஸ்க்கும் லைக் இந்த ஐஸ் வந்து எதுவுமே இல்லை, நார்மலாக தான் இருக்கேன். பட் ஏதோ இது வந்து டயர்டாக இருக்க மாதிரி இருக்குது. அதே இந்த சைட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பாப்டப் ஆன மாதிரி இருக்குது. ஸோ திஸ் இஸ் த டிஃப்ரென்ஸ். நீங்கள் மஸ்காரா யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வேணும்னா நீங்கள் லைனர் அண்ட் காஜல் கூட போட்டுக்கலாம். ஸோ ரீசெண்டாக எனக்கு ஃபேவரட்டான ஒரு 5 லிப்ஸ்டிக் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா 2 புல்லட் லிப்ஸ்டிக், 2 வந்து லிக்விட் லிப்ஸ்டிக் அண்ட் 2 கிளாஸ். ஸோ ஒரு மாதிரி காம்போவாக நான் வந்து 2 சூஸ் பண்ணியிருக்கேன். அதில் ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து புல்லட் லிப்ஸ்டிக் ரெக்கமெண்டேஷனில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேஜ் 9-9 வெல்வெட் கிஸ் அப்படிங்கிற ஒரு வேரியண்ட், இந்த ஒரு லிப்ஸ்டிக் சொல்லுவேன். ஸோ இது பியூட்டிஃபுல் கலர். நான் எல்லாமே கொஞ்சம் ப்ரௌன் ஷேட்ஸில் வச்சுருக்கேன். நான் ரீசெண்டில் நான் கொஞ்சம் ப்ரௌன்ஸ் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன்றதுனால. ஸோ ஷேட் வந்து பார்த்திங்கன்னா ப்ரௌன் ஸ்பைஸ் 03. ஸோ இது சூப்பராக நேச்சுரலாக இருக்கும். பெருசாக உங்களுக்கு வந்து உங்களோட லிப்ஸ்டிக் வந்து பயங்கரமாக இருக்கும் அப்படிலாம் கிடையாது. ரொம்ப 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 லைட்டாக இருக்கும். ஸோ இதுதான் இதோட பிக்மெண்ட். இது நீங்கள் நல்லா லைக் அப்ளை பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். டெக்ஸ்சர் வைஸ் பட்டரியாக இருக்கும். எல்லாத்தோட ரிவ்யூஸுமே நான் ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கேன் ஷார்ட்ஸில் அண்ட் வீடியோஸ்லன்னு சொல்லிட்டு. ஸோ ஜஸ்ட் நான் உங்களுக்கு காமிக்கணும்னு நான் குவிக்காக ஷேட் ஸ்வாட்ச் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிராண்ட் அண்ட் ஷேட் நேம்ஸ் மட்டும் சொல்லிட்டேன். நெக்ஸ்ட் இது ரீசெண்டாக நான் வந்து இதோட ரிவ்யூவே ஷேர் பண்ணியிருக்கேன், கலர்லேருந்து எல்லாமே. ஸோ நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன் ஆஸ் வெல் அஸ் கார்ட்லேயும் கொடுக்குறேன். இதோட ரிவ்யூ நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி, சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணுங்கள். இதெல்லாம் வந்து ஃபெஸ்டிவ் டைமில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் காஸ்ட்லி சைடில் வரும். பட் மற்றதெல்லாம் வந்து ஓரளவுக்கு உங்களுக்கு பட்ஜெட் வரும். அப்படி இன்னொரு பட்ஜெட் ஈஸி ஆக்சசபிள்னு பார்த்தீங்கன்னா ஜூடியோவோட லிப் டூவோ. இதில் வந்து ஒரு சைட் வந்து பார்த்திங்கன்னா லிப்ஸ்டிக் இருக்கும், இன்னொரு சைட் வந்து பார்த்திங்கன்னா லிப் கிளாஸ் இருக்கும். அதில் நான் சூஸ் பண்ணியிருக்கிற ஷேட் வந்து காஃபி ட்ரிப் 01 அப்படிங்கிற ஷேடு. ஸோ இது வந்து கிளாஸு, இது வந்து உங்களுக்கு லிப்ஸ்டிக் அந்த மாதிரி ஒரு ஃபார்மேட்டில் வரும். இதுவுமே ஒரு நல்ல சாக்லேட் ப்ரௌன் கலர் மாதிரி வரும். ஸோ ஸ்மெல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ
ஒரு பிரைட் ப்ரௌன். இந்த மாதிரி ப்ரௌன் ஷேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மீடியம் டோன் அண்ட் டஸ்கி டோனுக்கு சூட் ஆகும். ஈவன் ஃபேர் டோனுக்குலாமே இந்த ஷேட்ஸ்லாம் சூப்பராக சூட் ஆகும். பட் உங்களோட டோனுக்கு ஏற்ற மாதிரி அது உங்களை எலிவேட் பண்ண போகுது. இப்போ மீடியம் ஸ்கின் டோன் பர்சன்லாம் போடுறீங்கன்னா ஒரு ஷேட் உங்களை பிரைட்டராக காட்டும். டஸ்கி டோன் பீப்புள் போடுறீங்க அப்படின்னா உங்களோட ஸ்கின் டோனை இது வந்து பயங்கரமாக எலிவேட் பண்ணும். ஃபேர் ஸ்கின் பர்சன் போட்டாலும் சேம், அவங்களோடதை இன்னுமே பிரைட்டன் பண்ணி காட்டுற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி ஷேட்ஸ். ஸோ இது வந்து ரேட்டே வந்து பார்த்தீங்கன்னா 300 சம்திங். உங்களுக்கு ஒரு லிப்ஸ்டிக்கும் வரும், ஒரு க்ளாஸும் வந்துடும். ஸோ டெஃபினட்டாக இது ஒரு நல்ல டீல் தான் நினைக்கிறேன். 200 ஆக்சுவலி 300 கூட கிடையாது, ஜஸ்ட் 200. இது வந்து ஜூடியோவோட லிப்ஸ்டிக். ஜூடியோவோட ஸ்டோர் நீங்கள் எங்கே போனீங்கனாலும் இது கிடைச்சிரும் உங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மெபிலினோட நியூயார்க்கோட சூப்பர் ஸ்டே விங்க்லி இங்க். இது ஆக்சுவலி லிப்ஸ்டிக்னு நான் சொல்ல மாட்டேன். இது ஆக்சுவலி ஒரு டிண்ட்டு அண்ட் கிளாஸ் மாதிரி தான், ஒரு டிண்டட் கிளாஸ் மாதிரி தான். ஒரு பியூட்டிஃபுல் ஷேடு இது, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும். கரண்ட்டாக நான் இப்போ இந்த ஷேட் தான் வந்து நான் வேர் பண்ணியிருக்கேன். ஸோ 10 லிப்பி அப்படிங்கிற ஒரு ஷேடு அமேசிங்காக இருக்குது, சூப்பராக இருக்குது, லாங் லாஸ்டிங்காக இருக்குது. இன்னொன்று ரொம்ப ரொம்ப லாங் லாஸ்டிங். பட் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 700 to 800 ரேஞ்ச் வரும். இது வந்து நைக்காவோட மேட் டு லாஸ்ட் லிப்ஸ்டிக். ஸோ இதோட ஷேடு வந்து சாய் அப்படிங்கிற ஒரு ஷேடு. இதுவுமே ஒரு பியூட்டிஃபுல் ப்ரௌன் ஃபேமிலியில் சேர்ந்த ஒரு ஷேட் தான். இது இன்னுமே வந்து நேச்சுரலாக இருக்கும். ஸோ டெய்லி வேர்க்கெலாம் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். இதோட ரேட்மே இன் அண்ட் அரவுண்ட் ஒரு 600 to 800 ரேஞ்ச் வரும். ஸோ நெக்ஸ்ட் வந்து இன்னும் ஒரே ஒரு டாபிக் மட்டும் நான் பேசிட்டு, மற்ற 2 டாபிக் ஆக்சுவலி காமன்னா ஹாஸ்டலர்ஸ் அண்ட் வந்து டெய்லி ஸ்காலர்ஸ் 2 பேருக்குமே காமன், ட்ரெஸ் அண்ட் சாண்டல்ஸ். பட் இந்த வீடியோவே கொஞ்சம் லாங்காக போகுது அப்படிங்கிறதுனால நான் ட்ராவல் அப்படிங்கிற டாபிக் மட்டும் பேசிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டினியூ பண்ணுறேன். ஸோ ட்ராவல் அப்படிங்கிற டாப்பிக்கில் நான் என்னென்ன வந்து எசென்ஷியல்னு சொல்வேன் அப்படின்னா, ஒரு காயின் பவுச்சு, கேஷ்க்கு ஒரு பர்ஸ் வச்சுக்கோங்க, இயர்பட்ஸ் அண்ட் இயர்ஃபோன்ஸ். ஸோ இது என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து காலேஜ் பஸ்ஸில் வந்தாலும் சரி, இது ஏதோ ஒரு எமர்ஜென்சி இல்லை பஸ் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா எப்போவுமே கையில் கேஷ் வச்சுக்கோங்க. நீங்கள் பப்ளிக் வெஹிக்கிளில் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சேஞ்ச் தேவை. ஸோ அதனால் வந்து காயின்ஸ் வச்சுக்கோங்கன்னு சொல்கிறேன். பட் இப்போ மோஸ்ட்லி எல்லா இடத்துலையுமே ஜிபே ஆக்சசபிள் தான். ஜிபேவும் சம்டைம்ஸ் வந்து நான் இதை வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு சர்வர் இஷ்யூ வந்து எனக்கு பேமெண்ட்டே பண்ண முடியல. ஸோ கேஷ் கண்டிப்பாக வச்சுக்கோங்க. என்ன தான் ஜிபே இருக்குன்னா கூட ஒரு எமர்ஜென்சிக்குன்னு கையில் ஒரு 50 ரூபாவது வச்சுக்கோங்க. ஏன்னா நான் வந்து ஒரு 2-3 வாட்டி மாட்டிட்டேன். அதுவுமே எந்த லைனில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாம்பரம் டு புந்துமல்லி லைன் நினைக்கிறேன். எனக்கு 2 வாட்டி வந்து சர்வர் ஒர்க்கே ஆகலை. ஸோ நான் வந்து பே பண்ணுற மாதிரி இருந்தது. லக்கிலேயே என்கிட்ட கேஷ் இருந்தது. ஒரு வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு மெட்ரோவில் வந்து நல்ல டிக்கெட் எடுக்க முடியல. ஸோ இந்த மாதிரி தான் எப்போவுமே நம்ம வந்து ஃபோனையும் ட்ரெஸ் பண்ணக்கூடாது. ஸோ எனக்கு தெரிஞ்சு நான் யோசித்து முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட்டு ரெக்கமெண்டேஷனாக நான் வந்து இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெஸ்ஸு, சாண்டில்ஸ், இது 2 பேருக்குமே காமன்னா, லைக் ஹாஸ்டலர்ஸாக இருக்கட்டும் ஆர்எல்ஸ் நீங்கள் வந்து டெய்லி பர்சன் காலேஜ் பர்சனாக இருக்கட்டும், 2 பேருக்குமே காமன் தான். பட் நான் வந்து நெக்ஸ்ட் பார்ட் 2ல் வந்து கண்டினியூ பண்ணுறேன். ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இஃப் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்போ தான் வந்து நான் இன்னுமே எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டு உங்களுக்காக எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ்லாம் நான் வந்து கொடுக்க முடியும். அண்ட் உங்களோட சிஸ்டர்ஸ் யாராவது நியூவாக காலேஜ் ஜாயின் பண்ணுறாங்க, இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது போகிறாங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி. நான் இந்த வீடியோவில் கவர் பண்ண டாபிக்ஸ் எல்லாமே முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டே ஸ்காலர்ஸ்க்காக தான். ஸோ இது வந்து ஆப்வியஸ்லி நீங்கள் ஹாஸ்டலர்ஸாக இருந்தீங்கனாலும் நீங்கள் பார்த்தா கண்டிப்பாக ஒரு 2-3 டிப் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன், நம்புகிறேன். ஸோ யாருக்கெல்லாம் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லையான்னு. ஸோ தட் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இன்னும் நிறையா காலேஜ் டாபிக்ஸ் நான் எடுக்கிறேன். உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.